வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி நம்ம பார்க்கலாம். தமிழக வெற்றி கழக அரசு விஜய் அவர்கள் வெளியிட்ட ப்ரெஸ் நியூஸ் என்ன, ஆசிரியர்களுக்கு அந்த மகிழ்ச்சியான செய்திகள் என்னென்ன, ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, டிஆர்பியில் டெட்டோடைய ஃபைனலான இறுதிக்கட்ட முடிவுகள் எப்பொழுது வரையாகும். ஸோ டெட்டில் 60 மார்க் எடுத்தால் போஸ்டிங் பணி அவங்க பாஸ் மதிப்பெண்கள் சர்டிஃபிகேட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னென்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். டிஆர்பியில் தற்சமயம் பார்த்தீங்க அப்படின்னா, தாவேக அரசுக்கு கோரிக்கைகள் மற்றும் பட்டதாரி ஆசிரியர் கணினி சங்கங்கள் எல்லாமே வச்சிருக்காங்க. வாழ்த்துக்களும் கோரிக்கைகளும் என்னன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஆசிரியர்களுடைய நிரந்தர காலி பணியிடங்களை குறித்து சில அறிவிப்புகள் வெளியாக இருக்குது. என்னன்றதை பார்த்திங்கன்னா, அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு அகவிலைப்படி 2% உயர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, தொடக்க கல்வி இயக்குனருடைய செயல்முறைகள் சில முக்கியமான தகவல்கள் வந்திருக்கு. என்னன்றதை பற்றி எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு முதல்வர் சில முக்கியமான உரிமைகளை கொடுத்துட்டாரு. 2% அகவிலைப்படி உயர்வு. ஸோ அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களாக இருந்தால் உங்களுக்கு அகவிலைப்படி 58% 60% உயர்த்தி முதல்வர் விஜய் புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. 2026ஆம் ஆண்டு ஜனவரி 3 இது வழங்கப்படும். கடந்த ஆண்டு நவம்பரில் 55 இருந்த நிலையில் அகவிலைப்படி 3 உயர்த்தி 58 வழங்கப்பட்ட நிலையில் தற்பொழுது 2% உயர்த்தப்பட்டது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இப்பொழுது 60% மாற்றி அமைச்சிருக்காங்க. இதனால் 16 லட்சம் அரசு ஆசிரியர்கள், அரசு ஓய்வூதியர்கள், குடும்ப ஓய்வூதியர்கள் அனைவரும் பயன் பெறுவர் அப்படின்றத குறிப்பாக சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு அரசு ஊழியர்களுக்கு கிடைத்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. பள்ளிக்கல்வி இயக்குநருடைய செயல்முறைகள் அரசு தொடக்க பள்ளிகள் மற்றும் நடுநிலைப் பள்ளிகள் 2026-27 கல்வியாண்டில் மாணவர் சேர்க்கை பணிகளை தொடங்குதல் குறித்த விரிவான அறிவிக்கை வழங்கப்பட்டது. பார்வை 2 காணும் கல்வி இயக்குநத்தில் 27ஆம் கல்வியாண்டில் பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் விலையில்லா நலத்திட்ட பொருட்களில் பாடப்புத்தகம், நோட்டு புத்தகம் மற்றும் சீருடைகள் மாவட்டங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ள தகவல் தெரிவிக்கப்பட்டது. ஸோ அதன்படி ஒவ்வொரு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள், மாவட்ட அலுவலர்களும் தங்கள் நிர்வாக எல்லைக்குட்பட்ட பள்ளிகளுக்கு நலத்திட்ட பொருட்களை பெற்று தொடர் நடவடிக்கைகளை துரிதமாக மேற்கொள்ளப்பட வேண்டும். மேலும் 2026-26 27 கல்வியாண்டு தொடங்கும் முன்னரே பள்ளிகளில் மேற்கொள்ளப்படைய முன்னேற்பாடுகளை உடனடியாக செய்து முடிக்கணும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. பள்ளி வளாகம், அனைத்து வகுப்பறைகள், சமநிலை கழிப்பறைகள், தலைமை ஆசிரியர் அறை, குடிநீர் தேக்க தொட்டி மற்றும் கைக்களம் விடும் ஆகிய இடங்கள் துப்புரவாகவும் தூய்மையாகும், நீட் அண்ட் கிளீனாக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர் பயன்பாட்டுக்கு ஏற்ற வகையில் தயார் பண்ணணும். வகுப்பறைகள் ஆசிரியர் பயன்படுத்த மேசை, நாற்காலி மற்றும் மாணவர்கள் அமர்ந்து பயிலும் பலகைகள், மேசைகள், பெஞ்ச் மற்றும் தலைமை ஆசிரியர் அறையில் உள்ள அனைத்து தளவாட பொருட்களையும் சுத்தப்படுத்தி பயன்பாட்டுக்கு ஏற்றாற் போல இருக்கணும். தேசிய கொடி மற்றும் கொடிக்கம்பம் முறையாக சீர் செய்யப்பட்டு குறைபாடுகள் சரிப்படும். பள்ளியின் பெயர் பலகை தொலைவில் இருந்தால் பார்க்கும் பொழுது பொதுமக்களுக்கு நன்றாக புலப்படும் வகையில் வர்ண பூச்சிகளை கொண்டு எழுதப்பட வேண்டும். தொடக்க பள்ளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள திறன் பலகைகள் மற்றும் நடுநிலைப் பள்ளிகள் அமைக்கப்பட்டுள்ள உயர் தொழில்நுட்ப கணினி ஆய்வகங்கள் முறையாக சுத்தப்படுத்தி மாணவர் பயன்பாட்டிற்கு கொண்டு வரணும் அப்படின்றத குறிப்பாக சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டெட்டில் பாஸ் பண்ண 60 மார்க் எடுத்தால் பார்த்தீங்கன்னா டெட்டில் பாஸ் என்ற அறிவிப்பு பார்த்தீங்கன்னா நீதிமன்ற தீர்ப்பு பெண்டிங்கில் வச்சுருக்காங்க. இன்னும் ஒரு சில தினங்களில் இதற்குண்டான தீர்ப்பு வரும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ தமிழக முதல்வர் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு சில மகிழ்ச்சியான செய்திகளை தர இருக்காரு. 149 ஜிஓவை ரத்து செய்யலாம் அப்படின்ற மாதிரி முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. பொறுத்து நம்ம பார்க்கலாம். தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா தற்சமயம் ஆசிரியர்களுக்கு ஒரு 4 தேர்வுகளை உடனடியாக நடத்துங்க, இவ்வளோ காலம் தாமதம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி குறிப்புகள் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக யூஜிடிஆர்பி, பிஆர்டிஇ, பிஇஓ மற்றும் பிஜிடிஆர்பியுடைய தேர்வுகள் இன்னும் ஒரு சில தினங்களில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அப்படின்ற எதிர்பார்க்கலாம். டிஆர்பியோடைய ஆனுவல் பிளானரும் மாற்றி அமைக்கப்படும். இனி தேர்வுகள் குறித்த நேரத்தில் குறித்த தேதியிலே நடைபெறும் அப்படின்றத எல்லோருக்குமே சொல்லலாங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருடைய சிவி ரத்தாகுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சிவி மட்டும் இல்லை, எக்ஸாமே ரத்தாகுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கம்ப்யூட்டர் ஆசிரியர் சங்கங்கள் எல்லாமே தாவேக அரசுக்கு நன்றியும் கோரிக்கைகளும் பல வச்சிருக்காங்க. என்னன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்றுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் முதலமைச்சர் அவர்களுக்கு புதிய அமைச்சர்களும்
பகுதி நேர கணியாசிரியர் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ எஸ்எஸ்சி 2012 முதல் எஸ்எஸ்சி திட்ட பணியில் 15 ஆண்டுகளாக தொடர்ந்து பகுதி நேர ஆசிரியர்களாக பணியாற்றி வரும் எங்களை பணி நிரந்தரம் செய்து தருவதாக தேர்தல் வாக்குறுதி அளித்த மாண்பு முதலமைச்சர் விரைவில் எங்களுக்கான தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றி தருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இணைந்து செயல்படுவோம் என்பதை குறித்திருக்காருங்க. ஸோ நன்றிகளும் வாக்குறுதிகளும் இவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து ஆசிரியர்கள் பணியிடம் தேவை, ஆசிரியர் தேவை, அரசு ஊதியம், நிரந்தர பணியிடம் ஒரு சில அப்டேட் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா GRM பெண்கள் மேல்நிலை பள்ளி, அரசு உதவி பெறும் பெண்கள் மேல்நிலை பள்ளி திருவாரூர். முதுகலை ஆசிரியர்கள் தேவை. இப்பள்ளியில் ஏற்பட்டுள்ள கீழ்கண்ட முகவரியில் நிரந்தர முதுகலை ஆசிரியர் காலி பணியிடத்தை நிரப்ப தகுதி பெற்ற ஆசிரியர் பெண்கள் விண்ணப்பிக்கலாம். முதுகலை ஆசிரியர் ஃபிசிக்ஸ் MSc படிச்சிருக்கணும், ஃபிசிக்ஸு ப்ளஸ் பிஎட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். என்ன சொல்லிச்சு, பெண்கள் மட்டும் பொது போட்டி. பே அலவன்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே கவர்மெண்ட் நார்ம்ஸில் எவ்வளோ கொடுக்குறாங்களோ அந்த சேலரி அப்படியே வந்துடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மட்டும்தான். இது வந்து அரசு உதவி பெறும் பள்ளி, ஓகேங்களா, நிரந்தர பணியிடம் தான். இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட் சேலரி என்னவோ அதை கொடுப்பாங்க. 25/5/2026 முன்னாடி ஸ்ரீ GRM பெண்கள் மேல்நிலை அரசு உதவி பெறும் மேல்நிலைப்பள்ளி திருவாரூர் 61300001 இந்த முகவரிக்கு உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப், உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அனுப்புனீங்கன்னா அவங்க உங்களை இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. ஸோ விண்ணப்பத்தை 25/5 முன்னாடி போட்டுருங்க. தயவுசெய்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ பதிவு ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.